You can now make online payments to National Aquatic Resources and Research and Development Agency via GovPay. முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் ஆகிய பகுதிகள் கடைசி நிலையில் இருப்பதால் தான் இந்த குறைகளை பலரும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த பாராளுமன்ற அமர்விலும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பௌதிக வள குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. ஒரு கரிசனையான பதில் தங்களால் வழங்கப்பட்டது. மிகவும் விரைவாக முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவ விடுதி அமைக்கப்படும் என நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். பின்னர் எமது கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேரும் நாங்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஓடும் கதைத்திருந்தோம். அவரும் காலம் தாழ்த்தாது செயல் வடிவம் பெறும் என்று சொல்லியிருந்தார். அவரிடம் உங்களுடைய துரிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான சேவை நிலையங்களாக கடந்த 2025/6 அன்று சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இத்தீவிலுள்ள 23 மாவட்டங்களை சார்பாக்கும் 64 மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டிருந்தன. 28 ஆதார வைத்தியசாலைகளில் கூட காணப்படும் இவ்வசதி நாட்டின் 24வது 25வது மாவட்டங்களாக உள்ள மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் இல்லை என்பது இந்த நாட்டின் மருத்துவ சேவை வளங்களில் மேற்படி இரு மாவட்டங்களும் மிக சமச்சீராக அணுகப்படவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. முல்லைத்தீவில் 21 மருத்துவர்கள் பற்றாக்குறை, ஒரு நிரந்தர மருத்துவ நிபுணர் இல்லை, மருத்துவ கலவையாளர்கள் 23 பேர் இல்லை, தாதிய உத்தியோகத்தர்கள் 13 பேர் இல்லை. 25/7/21 படி 300க்கும் மேற்பட்ட ஆளணிகள் வெற்றிடம் முல்லைத்தீவு பிராந்திய மருத்துவ சேவை வளங்களில் இருப்பதும் சமச்சீரற்ற சேவை வளங்களின் சான்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, எனது முதலாவது கேள்வி, எப்போது அல்லது எப்போதிருந்து எங்களையும் உங்களில் ஒருவராக நீங்கள் காணும் உலகத்தை நாங்களும் காணத்தக்கவர்களாக, நீங்கள் பெறும் மருத்துவ வசதியின் தரத்தை நாங்களும் பெறக்கூடியவர்களாக, எங்கள் மன்னாரையும் எங்கள் முல்லைத்தீவையும் கஷ்ட மருத்துவமனைகள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கி அகற்றி சமச்சீரான சேவை வளங்களில் இணைப்பீர்கள் என கேட்டுக்கொள்ளுகின்றேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு, மாங்குளம், மல்லாவி ஆகிய வைத்தியசாலைகளுக்கு ஆதார வைத்தியசாலைகள் என பெயர் பலகை இடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த ஆதார வைத்தியசாலைகளுக்கான முறையான ஆளணி வசதிகளோ முறையான பௌதிக வளங்களோ இல்லை. ஆதார வைத்தியசாலைகள் என பெயர் பலகைகள் இடுவதை மாத்திரம் நாம் எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். வருத்தம் என்பது, நோய் என்பது எல்லோருக்கும் தான் வருவது. ஆனால் அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி, மாங்குளம், முறியண்டி வரையான பகுதிகளில் உள்ள மக்கள் மகப்பேற்றிற்கென முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு வருவதற்கு போக்குவரத்து உள்ளிட்ட பாரிய இடர்பாடுக்கு முகம் கொடுக்கின்றனர். இதனால் குறித்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் கிளிநொச்சிக்கு உடனடியாக போக வேண்டி இருக்கின்றது. ஆனால் மாங்குளத்தில் நீங்கள் வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் வைத்தியர்கள், அதற்கு தகுந்த தாதியர்களோ அதுக்கு தகுந்த ஆளணி வளங்களோ இல்லை. பக்கத்தில் இருக்கிற மாங்குளத்துக்கு வைத்திய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தும் கிளிநொச்சிக்கு செல்ல வேண்டி இருப்பதானால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அந்த வைத்தியசாலையை தரமான வகையிலே நீங்கள் அணுகி அல்லது செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகின்றேன். உங்களுடைய சேவைகளை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் குறையாக இருக்கின்றவற்றை சுட்டிக்காட்டுகின்றேன். நீங்கள் எங்களையும் முல்லைத்தீவையும் மன்னாரையும் கடைசி மாவட்டங்களாக கொண்டு வர வேண்டாம், அவற்றையும் முன்னுக்கு கொண்டு வாருங்கள் என்றுதான் கேட்கின்றேன்.